தமிழில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவியூவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாங் ப்ளே ஆகக்குள்ளே கரெக்டாக அந்த பேஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் ஃபோட்டோ ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டு பீட் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி எப்படி நம்மளோட ஹெச்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல 1080 × 2340 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு மாதிரி பிளாக் செயின் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் கீழே அகைன் க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ளஸ் சாங் வச்சு இந்த ப்ராஜெக்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் அண்ட் சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜ் அண்ட் ஆடியோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ நேரத்துக்கு டைம் டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு இமேஜ் அண்ட் ஆடியோ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இமேஜை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த இமேஜை கரெக்டாக ஸ்க்ரீனில் யார் ஸ்க்ரீனில் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிற இமேஜில் பார்த்தீங்கன்னா 2 பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீரோ தெரிகிற மாதிரி ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு அதில் ஃபஸ்ட்டில் மூவ் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் இமேஜோட ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 30 செகண்டுக்கு வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னா நான் 15 செகண்டை மிடில் வச்சுக்கிறேன். ஸோ அந்த மிடில் இருக்கக்கூடிய டைம் டியூரேஷனில் அகைன் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஹீரோயினை மிடில் இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமில் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் மூவ் பண்ணி தெரிகிற மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ இப்படி நம்ம செட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எந்த இமேஜ் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்குறீங்களோ அது எண்ட் ஆகிறப்ப கரெக்டாக அதே இடத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார். ஸோ மிடில் வரக்குள்ளே கரெக்டாக ஹீரோயின் உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் ஹீரோயின் வெளில போயிட்டு ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய உங்களோட ஃபோட்டோவில் 3 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு மிடில் மட்டும் அனிமேட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ரெஸ்ட் பொசிஷனுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் பீட் பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். மற்ற ஆப்பாக இருந்துச்சு இல்லை ஒரு அவி பிளேயர் அப்படின்னா அதுவே நமக்கு பீட் எஃபெக்ட் எல்லாமே எடுத்து கொடுத்துரும். பட் அவி பிளேயரில் அப்படி பண்ண முடியாது, நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, சாங்கை ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிவிட்டு எந்த இடத்துல பீட் எஃபெக்ட் வருதோ சாங்கில், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சாங்கில் அந்த இடத்துக்கு நேராக டைம் லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மாதிரி புக் மார்க் பண்ணிக்கோங்க. புக் மார்க் பண்ணதுக்கப்புறம் அகைன் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க. அதில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் அந்த புக் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ எனக்கு இந்த 22.1 அந்த இடத்துல தான் பீட் வருது அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்துலேயே 3 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன் பிரைட்னஸ் அப்படின்ற ஆப்ஷனில். ஸோ ஆட் பண்ணிவிட்டு 3 கீ ஃப்ரேமில் மிடில் இருக்கக்கூடிய அந்த கீ ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அதில் மட்டும் பிரைட்னஸோட வேல்யூ 30 செட் பண்ணுறேன். ஸோ அகைன் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரேன். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் ஆப்ஷன் சேம் அதே இடத்துல நம்ம கீ ஃப்ரேம் 3 ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த இடத்துல நான் அந்த பிரைட்னஸில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணேன்னு தெரியல அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கீ ஃப்ரேம் வைஸ் தான் மூவ் ஆகும், இந்த 2 ஏரோ மார்க்கும். ஸோ எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணி கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, சேம் இடத்துலையே ஆட் பண்ணோம், அதை தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி 3 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிடில் இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமில் மட்டும் உங்களோட ஃபோட்டோவோட சைஸ் ஸ்கேல் வேல்யூ என்ன இருக்கோ டிஃபால்ட்டாக அதை விட கொஞ்சம் ஒரு 180 வேல்யூஸ் 150 அதிகமாக செட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு 2424 இருந்துச்சு. ஸோ அதை நான் எவ்வளோ செட் பண்ணுறேன் அப்படின்னா 2550 செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா
கரெக்டாக பீட் எஃபெக்ட் வரக்குள்ளே மட்டும் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டு இமேஜ் வந்து பீட் ஆகுது. ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணி பண்ணோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு சாங் ஆட் பண்ணாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி 3 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாங் ப்ளே ஆகக்குள்ளே நார்மலாக இருக்கும். கரெக்டாக பீட் வர இடத்துல மட்டும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்க பக்காவாக இருக்கும். இதுவே நீங்கள் இப்போ நான் வந்து இது ஒரு மெலடி சாங் இல்லை லவ் சாங் அப்படின்றதுனால ஸ்டார்டிங்கில் ஒரு 10-20 செகண்ட் வந்து எந்த பீட் எஃபெக்ட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் எப்பயாவது தான் பீட் எஃபெக்ட் வரும். ஸோ அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதுவே நீங்கள் ஒரு குத்து சாங்கோ இல்லை ஏதோ ஒரு சாங் வந்து பண்ணக்குள்ளே அதில் பீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான். அந்த 3 கீ ஃப்ரேம்ன்றதை லைனாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போது உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் வரையும் கண்டினியூஸாக பீட் இருக்குன்னா அந்த 5 செகண்ட்லேயும் லைனாக வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிரைட்னஸ் அப்படின்றதில் லைனாக ஆட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட். ஸோ ஒரு கீ ஃப்ரேம் விட்டு இன்னொரு கீ ஃப்ரேமில் பிரைட்னஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு போகணும். ஸோ அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூவாக ப்ளே ஆகக்குள்ளே இங்கே பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக எனக்கு அந்த ஃப்ளாஷ் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போது நீங்கள் இந்த பிரைட்னஸில் எந்தெந்த இடத்துலலாம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறீங்களோ அதே இடத்துல ஸ்கேல்லையும் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போது மேலே செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரேம் ரேட் வந்து 60 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் காமிக்குதோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் 720p ரெசல்யூஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணாலே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நான் அதனால் அதையே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு 1080p காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் டெலகிராம்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ அப்லோட் பண்ணலாம். பட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை ஒரு தடவை கம்ப்ரெஸ் பண்ணி எம்பி சைஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து கம்மியாகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி அந்த வீடியோவில் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வந்து சும்மா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, ஆனால் ப்ரூஃப் எதுவும் காமிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நான் இப்போது எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோ எல்லாமே டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி குறையுமா இல்லை குறையாதா அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா அந்த டெலகிராம் சேனல் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்கெல்லாம் டவுட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.